தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. சீமானுக்கு எதிரான திருமண மோசடி வழக்கு விசாரணையை 12 வாரத்தில் முடிக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். சீமானுக்கு எதிரான திருமண மோசடி வழக்கு விசாரணையை 12 வாரத்தில் முடிக்க வேண்டும் என்ற ஹைகோர்ட் உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சீமானுக்கு எதிரான இந்த வழக்கை 12 வாரங்களில் முடிக்க வேண்டும் என்ற ஹைகோர்ட் உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். சீமானுக்கு எதிரான இந்த திருமண மோசடி வழக்கு விசாரணையை 12 வாரத்தில் முடிக்க வேண்டும் என்ற ஹைகோர்ட் உத்தரவிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 12 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தற்போது உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சீமானுக்கு எதிரான இந்த வழக்கில் 12 வாரத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த இந்த திருமண மோசடி வழக்கில் 12 வாரத்தில் முடிக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டன் இணைகிறார். வணக்கம் ஆண்டன், இந்த உத்தரவு தடை குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதான் இந்த வழக்கு சற்று முன்னர் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் விசாரணையானது நடைபெற்று தற்பொழுது முடிந்திருக்கிறது. அந்த விசாரணையானது நீதிபதி வி நாகரத்னா தலைமையிலான அமர்வில் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் இந்த விசாரணையானது தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அந்த வழக்கில் தான் தற்போது நீங்கள் குறிப்பிட்டது போல உச்சநீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது. 12 வாரங்களுக்குள் அவர்கள் அறிக்கை தாக்கல் இந்த விவகாரத்தை 12 வாரங்களுக்குள் விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யுமாறு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவுக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் தடை விதித்து உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கின்றது. இதன் காரணமாக தற்பொழுது உச்சநீதிமன்றம் மேலும் ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கின்றது. இந்த விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலமாக உடன்பாடு எட்டுவதற்கு சுமூக உடன்பாடு எட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கின்றது. நடிகர் சீமான் மற்றும் அதுபோல விஜயலட்சுமி ஆகியோருக்கு உச்சநீதிமன்றமானது தற்பொழுது ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார். நடிகை விஜயலட்சுமியை பொறுத்தவரையில் அவர் கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு முன்பு அளித்திருந்த புகார் அடிப்படையில் சீமானுக்கு எதிராக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. அதை ரத்து செய்ய கோரிதான் சீமான் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. உயர்நீதிமன்றத்தை சீமான் நாடியிருந்தார். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் சீமானுடைய கோரிக்கையை நிராகரித்ததோடு இந்த விவகாரத்தை 12 வாரங்களுக்கு விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யுமாறு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவை அடுத்துதான் சீமான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கின்றார். அந்த மனுதான் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி வி நாகரத்னா தலைமையிலான அமர்வில் சற்று முன்னர் விசாரணை நடைபெற்றது. அப்பொழுது சீமான் தரப்பு வழக்கறிஞர் கோபால் சங்கரநாராயணன் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த 12 வாரங்களுக்குள் இந்த விவகாரத்தில் அறிக்கை தாக்கல் வேண்டும் என்ற குறிப்பிட்ட உத்தரவை தடை விதிக்க வேண்டும் என்று அவர் சீமான் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. நீதிபதிகளை பொறுத்தவரையில் அவர் நடிகை விஜயலட்சுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கின்றார் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வழக்கை தொடரட்டும் என்று நீதிபதிகள் கூறினார்கள். சீமானை பொறுத்தவரையில் 12 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்ட அந்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சீமான் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அடுத்துதான் உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவுக்கு மட்டும், அதாவது 12 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய விசாரணை நிறைவேற்ற அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் நடிகை விஜயலட்சுமிக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாகவும் உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தினை கூறியது. அது மட்டுமல்லாமல் முக்கியமாக இந்த விவகாரத்தில் ஒரு உடன்பாடு காண்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி தற்பொழுது வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கின்றது. சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த 12 வாரங்களுக்குள் இந்த சீமான் விவகாரத்தில் 12 வாரங்களுக்குள் விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யுமாறு காவல்துறை பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தற்பொழுது இடைக்கால தடை விதித்திருக்கின்றது. இந்த வழக்கு விசாரணை தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.